அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே இடம்பெற்று வரும் வர்த்தக போரினால் இலங்கைக்கு கடுமையான பொருளாதார விளைவுகள் ஏற்படும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்துள்ளார். விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் அமெரிக்காவின் சமீபத்திய பரஸ்பர வரி விதிப்புகளுக்கு பதிலளிக்கும் வகையில் சீனா அதன் பழிவாங்கும் படலத்தை ஆரம்பித்துள்ளது. இதன் விளைவாக ஏற்படும் வர்த்தக பதற்றங்கள், தொழிற்சாலை மூடல்கள், பெரிய அளவிலான வேலை இழப்புகள் மற்றும் விரிவடையும் வர்த்தக பற்றாக்குறைகள் மூலம் இலங்கையின் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கக்கூடும். தேசிய கட்டண கொள்கையை செயற்படுத்துதல், GS+ வரி சலுகை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து செயற்படுதல், இந்தியாவுடனான எக்டா போன்ற வர்த்தக ஒப்பந்தங்களை விரைவாக கண்காணித்தல் உள்ளிட்ட உடனடி நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் செல்ல வேண்டும். அமெரிக்காவின் பரஸ்பர வரியும் அமெரிக்கா மீதான சீனாவின் பழிவாங்கும் வரியும் ஒரு வர்த்தக போரை ஆரம்பித்துள்ளன. இது உலகமயமாக்கலையும் அதை ஆதரிக்கும் உலக வர்த்தக நிறுவனத்தின் விதிகளையும் முடிவுக்கு கொண்டு வருகிறது. தற்போதைய உலக ஒழுங்கின் இந்த சீர்குலைவில் ஓரிரண்டு பொருட்களின் ஏற்றுமதி பொருளாதாரம் கொண்ட இலங்கை போன்ற சிறிய நாடுகள் மிக மோசமாக பாதிக்கப்படும். ஆனால் இந்த நாடுகளுக்கு அமெரிக்கா ஒரு பெரிய சந்தையாக காணப்படுகிறது. பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் கூட வரிகள் முந்தைய நிலைக்கு திரும்பாது. இது இலங்கையின் ஏற்றுமதியில் இடையூறு விளைவிக்கும். இதன் விளைவாக தொழிற்சாலை மூடல்கள் மற்றும் பெரிய அளவிலான பணவீக்கங்கள் ஏற்படும். ஒட்டுமொத்த வெளிப்புற வர்த்தகம் பாதிக்கப்படுவதால் வரிகள் மற்றும் கலால் வரிகளிலிருந்து மதிப்பிடப்பட்ட வருவாயை அரசாங்கத்தால் அடைய முடியாது. இலங்கையில் மட்டுமல்ல, அயல் நாடுகளிலும் மோசமடைந்து வரும் பொருளாதார நிலைமை காரணமாக அரசியல் எழுச்சிகள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. எனவே தீர்வு நடவடிக்கைகளை தீர்மானிப்பதில் பின்வரும் நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படலாம். கடந்த ஆண்டு ஜூனில் அமைச்சரவை தேசிய கட்டண கொள்கையை அங்கீகரித்தது. இது ஜனவரி 2025 அறிமுகப்படுத்தப்பட இருந்தது. எனினும் ஆட்சி மாற்றத்தால் இது இன்னும் செயற்படுத்தப்படவில்லை. இதனை செயற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.